கதை தலைப்பு நடனமாடும் எலும்புக்கூடு. ஒரு பரந்த மரப்பகுதியில் உள்ள பழைய மண்டபத்தில் இரவில் ஒருவர் நடனமாடும் ஒலிகள் கேட்டதாம். மக்கள் அஞ்சினர். ஆனால் ஒரு சிறுவன், அரவிந்த், அதைக் கண்டுபிடிக்க ஆவலுடன் போனான். அங்கு போனபோது அவன் கண்டது ஒரு எலும்புக்கூடு பளிச்சென பிரகாசமுடன் இசையின் அடியில் நடனமாடிக் கொண்டிருந்தது. சிறுவன் அஞ்சவில்லை. அவன் எலும்புக்கூட்டுடன் பேசத் தொடங்கினான். எலும்புக்கூடு கூறியது, நான் ஒரு பழைய நடனக் கலைஞன். எனது வாழ்நாளில் ஒருநாள் கூட மகிழ்ச்சியுடன் என் கலையை முழுமையாக வெளிப்படுத்த முடியவில்லை. இறப்புக்குப் பிறகே என் சுதந்திரத்தை அனுபவிக்கிறேன். அதனால்தான் இரவில் என் ஆவி நடனமாடுகிறது. அரவிந்த் கேட்டான். அப்போ ஏன் இன்னோர் வாழ்க்கையில் முழு மகிழ்ச்சியுடன் வாழவில்லை? எலும்புக்கூடின் பதில், பயமும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணமும் என்னை கட்டுப்படுத்தின. நீ வாழும் பொழுதில் உன் விருப்பங்களை அஞ்சாமல் பின்பற்று. மாறல் நெறி. நாம் வாழும் பொழுதில்தான் நமது கனவுகளை நிறைவேற்ற வேண்டும். பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதற்காகவே உயிரின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்த வேண்டாம். அரவிந்த் வீடு திரும்பி வந்தான். அன்றிலிருந்து அவன் தனது பாடல்களும் நடனமும் மகிழ்ச்சியுடன் அனைவரிடமும் பகிர்ந்தான். பயமில்லாமல். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.